அஜினோமோட்டோ இல்லன்னு சொன்னா அஜினோமோட்டோ இது அஜினோமோட்டோ தானே? இது இது என்ன அஜினோமோட்டோ இல்லாம இது ஏன் டேஸ்டா இருக்கு? இது டேஸ்டா தானே? அஜினோமோட்டோவை என்ன பார்த்து வாயில வைங்க. சும்மா இது அஜினோமோட்டோ தானே? அஜினோமோட்டோ யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அது இப்படி அரைச்சி இவ்வளவு குவாண்டிட்டி எவ்வளவு குவாண்டிட்டி யூஸ் பண்றீங்க? அதாவது இந்த அஜினோமோட்டோ வந்து சேர்க்க கூடாது அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஜினோமோட்டோ வந்து இந்த மாதிரி பவுடரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. உப்பு மாதிரி இருக்கும், பொதுமக்களுடைய பார்வைக்கு உப்பு மாதிரி இருக்கும். ஆனா வந்து அந்த பார்வைக்கு வந்து உப்புமா இருந்தாலும் நாக்குல ஒரு துளி வைக்க முடியல. இது உண்மையிலே இதுதானா? சிக்கன் தானா? இங்க வாங்க சார், இது என்னன்னு பாருங்க சார். இவங்க இப்படிதான் போடுறாங்க, சிக்கன் ரைஸ்ல தான் போடுறாங்க. மாவு மாதிரி வருது, நூல் நூலா வருது. டைட்டா இருக்குது, நூல் நூலா வருது. மிக்சர் இது. இந்த கறியில வந்து மைதா. அண்டர்ஸ்டுட். கறியில மைதா போடுங்க. கறியில மைதா போடுவீங்களா? கறியில எதுக்கு மைதா போடுறீங்க? மைதா இருக்கு தம்பி, எவ்வளவு மைதா இருக்கு பாருங்க. அதுல கறியில மைதா இல்ல, மைதால தான் கறி இருக்கு. என்ன இது இவ்வளவு மைதாவா? என்ன தம்பி இது? எல்லாமே அப்படிதான் சார் இருக்கு. இங்க பாருங்களேன் தம்பி, இது ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி இருக்கு. எவ்வளவு சின்னது, இது தொட்டு பாருங்க சார். தொட்டு பாருங்க, ஃப்ரீசர்ல இருந்த மாதிரியே இருக்கு சார். இப்ப ஃப்ரை பண்ணது இப்படியா இருக்கு? சரி, இது ஏன் மைதா இவ்வளவு? கறியில ஏன் இவ்வளவு மைதா? இப்படி எல்லாம் கொடுத்த மக்கள் இதெல்லாம் சிக்கன் நம்பி தானே சாப்பிடுறாங்க. என்ன தம்பி இங்க வச்சிருக்கீங்க? கறியில எவ்வளவு மைதாமா சேர்க்கிறீங்க? கறி இந்த சிக்கன்ல எவ்வளவு மைதா சேர்க்கிறீங்க சொல்லுங்க. இல்ல எவ்வளவு மைதா சேர்க்கிறீங்க? 5 கிலோ சிக்கன்ல ஒரு 1/2 கிலோ, 5 கிலோ சிக்கன், 1/2 kg மைதா, ஒரு 1/4 கிலோ வைப்பாங்க. இது கார்ன்ஃபிளவர், அவ்வளவுதான். 1/4 கிலோ கார்ன்ஃபிளவர். ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குது? எத்தனை பைசா? ஒரு 5000 ரூபாய், 6000 ரூபாய், 5000 1 டே.